கட்டைக்காடு கப்பலேந்தி மாதா ஆலய நிர்வாகத்தால் அதே பகுதியைச் சேர்ந்த ஊடகவியலாளராக எனக்கு தடை விதிக்கப்பட்டமை திருச்சபையின் சட்டத்திட்டங்களுக்கு முரணானது. வலய தலைவர் என்ற வகையில் இருந்தும் ஏனைய ஆலய செயற்பாடுகளில் இருந்தும் தடை விதிக்கப்படுவதாக என்று திருப்பலியில் ஆலய செயலாளரால் மக்கள் முன்னிலையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சம்பவம் தொடர்பாக வலய தலைவர் என்ற வகையிலோ குற்றச்சாட்டுடன் தொடர்புடையவர் என்ற வகையிலோ எனக்கு இதுவரை ஆலய நிர்வாகத்தினராலோ பங்கு தந்தையாலோ தெரியப்படுத்தப்படவில்லை. குற்றச்சாட்டுடன் தொடர்புடையவர் என்ற வகையில் ஆலயத்திற்கு நேரடியாக சென்ற ஆலய செயலாளரிடம் சம்பவம் தொடர்பாக வினவியிருந்தேன். இவ்வாறு அவர் விளக்கமளித்திருந்தார். ஆலயம் தொடர்பாக முகநூலில் விமர்சித்ததன் காரணமாக நிர்வாக உறுப்பினர்களால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் பங்கு தந்தையின் அனுமதியுடன் எல்லோர் முன்னிலையிலும் தெரிவிக்கப்பட்டதாகவும் விளக்கமளித்திருந்தார். சம்பவம் தொடர்பாக பங்கு தந்தையை பல வழிகளில் தொடர்பு கொள்ள முயற்சித்தும் இயலவில்லை. ஆதாரமற்ற முகநூலின் பதிவை வைத்து என்னை அழைத்து விளக்கம் கோராமல் தடை விதிக்கப்பட்டது திருச்சபையின் சட்டத்திட்டங்களுக்கு முரணான விடயமல்லவா என்று ஆலய செயலாளரிடம் கேள்வி எழுப்பியிருந்தேன். இதுவரை காலமும் ஆலய அங்கத்தவர்களுக்கு விதிக்கப்படும் தடைகள் திருப்பலியில் எல்லோர் முன்னிலையிலும் தெரியப்படுத்தப்படுவதில்லையே. எனது நிலைப்பாட்டில் மட்டும் எல்லோர் மத்தியிலும் ஏன் தெரியப்படுத்தினீர்கள் என்ற கேள்வியையும் கேட்டிருந்தேன். ஜூதாஸால் தான் காட்டிக் கொடுக்கப்படுவதை அறிந்தும் ஜேசுபிரான் ஜூதாஸை காட்டிக் கொடுக்காத திருச்சபை வரலாற்றில் ஒரு சுற்றவாளியை ஆண்டவர் முன்னிலையில் குற்றவாளி என்று கூறுவது திருச்சபைக்கு அழகான விடயமா என்றும் கேள்வி எழுப்பியிருந்தேன். நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக விவரமாக இங்கு விவரிக்கின்றேன். சில மாதங்கள் முன்பு ஆலயத்தில் இடம்பெற்ற ஒளிவிழாவின் போது பல்கலைக்கழகம் தெரிவான மாணவனுக்கு 550 ரூபாய் பெறுமதியான தண்ணீர் போத்தல் வழங்கி கௌரவிக்கப்பட்டமை மாணவனாலேயே விமர்சனத்திற்குள்ளாகி இருந்தது. ஆலய அங்கத்தவர்களுடைய நிதியில் ஒரு பல்கலைக்கழகம் தெரிவான ஊரிற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் ஒரு மாணவனுக்கு 550 ரூபாய் தண்ணீர் போத்தல் கொடுத்து கௌரவித்தமை விமர்சனத்திற்குள்ளாகி இருந்தது. இந்த நிலையில் அவ்விடயம் தொடர்பாக என்னையும் விமர்சித்ததாக கூறி இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய திருச்சபையின் சட்டத்திட்டங்களை அறிந்த பங்கு தந்தை ஒரு குற்றச்சாட்டு எவ்வாறு அணுகி விசாரிப்பது என்ற முறையிலிருந்து ஏன் விலகியிருந்தார்? ஆதாரமற்று முகநூல் பதிவை மட்டும் வைத்து சம்பந்தப்பட்டவரையை அழைக்காமல் தடை விதித்து அநீதி இழைக்கும் அளவுக்கு திருச்சபையின் நிர்வாக சட்டத்திட்டங்கள் உள்ளது. ஆலயம் தொடர்பில் எந்தவித நிலுவையுமின்றி ஆலய கடமைகளை செவ்வனவே செய்து வரும் ஒரு நபருக்கு நீதிக்கு முரணாக திருச்சபையே இவ்வாறு முடிவெடுத்தது. கிளீன் ஸ்ரீலங்கா போன்று யாழாயர் இல்லம் இதுபோன்ற ஆலய நிர்வாகங்களை விரைவில் கிளீன் செய்ய வேண்டும். சம்பந்தப்பட்டவரை அழைக்காமல் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட வலய தலைவராக இருக்கின்ற போதும் நீதிக்கு புறம்பான இந்த நடவடிக்கைக்கு கட்டைக்காடு கப்பலேந்தி மாதா ஆலய நிர்வாகிகள் அதே திருப்பலியில் பகிரங்கமாக மன்னிப்பு கூற வேண்டும். உரியவரை அழைத்து தீர விசாரிக்காமல் என்றுமில்லாதவாறு கடவுளுக்கு முன்பு ஆலயத்தில் திருப்பலியின் போது குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு அவருக்கு களங்கம் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். எந்த ஆலயத்திலும் செய்யப்படாத செய்ய விரும்பாத ஒரு செயலை கட்டைக்காடு கப்பலேந்தி மாதா ஆலய நிர்வாகத்தினர் செய்து முடித்திருக்கிறார்கள்.